ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம சமையல் சேனலில் இன்றைக்கி சண்டே ஸ்பெஷலுன்றதுனால ரொம்ப சூப்பரான ஒரு ஹோட்டல் ஸ்டைலில் மட்டன் பிரியாணி தான் நான் செஞ்சுருக்கேன். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இந்த மட்டன் பிரியாணி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அதே நேரத்தில் மட்டன்லாம் ரொம்ப சாஃப்டாக வெந்து அட்டகாசமான ஒரு டேஸ்ட்டை கொடுக்கும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எவ்வளோ சாஃப்டாக இந்த ரைஸ் பார்த்திங்கன்னா எவ்வளோ நீளமாக இருக்குது பார்த்திங்களா. நான் கோஹினூர் ரைஸ் தான் எடுத்திருக்கேன், பாஸ்மதி ரைஸு. ஸோ ரொம்ப குவாலிட்டியாக இருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். வாங்க இதை எப்படி செய்யலான்றதை நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக உங்களுக்கு வீடியோ பிடிக்குங்க. நீங்கள் பாருங்கள், பார்த்துட்டு கடைசியில் நீங்கள் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். வாங்க இப்போது வீடியோக்குள்ளே போகலாம். ஹோட்டல் ஸ்டைலில் மட்டன் பிரியாணி எப்படி செய்கிறத பார்க்கலாம். நான் 1/2 கிலோ மட்டனை நல்லா மஞ்சப்பொடி போட்டு கழுவி எடுத்து வச்சுருக்கிறேன். 1/2 கிலோ அரிசியை நான் ஒரு கப்பளவு நான் இதில் எடுத்து வச்சுருக்கிறேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு இதே கப்பளவு நான் வெங்காயம் எடுத்து வச்சுருக்கிறேன். நல்லா நீட்டாக கட் பண்ணி 2 பச்சை மிளகாவையும் நான் எடுத்து வச்சுருக்கிறேன். அதே கப்பளவு தக்காளியை கட் பண்ணி வச்சுருக்கேன். தேவையான அளவுக்கு ரீஃபண்ட் ஆயில் நான் யூஸ் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், இந்த அளவுக்கு இருக்கணும். அதுக்கப்புறமா ஒரு பிடி அளவு புதினா, ஒரு பிடி அளவு கொத்தமல்லி இருந்தால் போதும், ரொம்ப அதிகமாக தேவையில்லை. ஒரு 4 ஸ்பூனு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அரைச்சி வச்சுருக்கேன். ஒரு கப் அளவு நான் தயிர் எடுத்து வச்சுருக்கிறேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ரெட் சில்லி பவுடர், சக்தி ரெட் சில்லி பவுடர் நான் எடுத்து வச்சுருக்கேன் காரத்துக்கு ஏற்ற மாதிரி. அதுக்கப்புறம் தாளிக்க பிரிஞ்சி இலை, பட்டை, லவங்கம், ஏலக்காய், கிராம்பு இது எல்லாமே நான் எடுத்து வச்சுருக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க இப்போது இந்த அரிசியை ஊற வைக்கலாம். ஒரு பாத்திரத்தில் இந்த 1/2 கிலோ அரிசியை நான் சேர்த்துட்டு தண்ணியை ஊற்றிட்டு நல்லா ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடியே நான் இதை செய்கிறதுக்கு முன்னாடி நான் ஒரு 3 வாட்டி கழுவி நல்லா தண்ணி ஊற்றி லாஸ்ட்டாக நான் ஒரு வாட்டி தண்ணி ஊற்றிட்டு நான் அப்படியே ஓரமாக எடுத்து வச்சிடுறேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வாங்க அடுத்தது என்ன பண்ணலான்னு பார்க்கலாம். ஒரு குக்கர் எடுத்திருக்கேன். இந்த குக்கரில் பார்த்திங்கன்னா மட்டனை கழுவி வச்சுருக்கிறேன் இல்லைங்களா, அந்த மட்டனை எல்லாத்தையுமே எடுத்து இந்த குக்கரில் சேர்க்குறேன். ஏன்னா என்ன தான் நம்ம மட்டன் ஷாப்பில் போய் மட்டன் வாங்கினாலும் எல்லா டைமும் நம்மளுக்கு சாஃப்டாக மட்டன் கிடைக்கும்னு சொல்ல முடியாது இல்லைங்களா. அதனால் கொஞ்சம் நேரத்தில் சம்டைம் ஹார்டாக கிடைக்கும். ஸோ இப்போ மட்டனுக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு 2 ஸ்பூனு இஞ்சி பூண்டு பேஸ்ட் அதில் போட்டுக்கிறேன். கறி வேகத்துக்கு தேவையான அளவு கல்லுப்பு சேர்த்துக்கிறேன். கல்லுப்பு சேர்த்ததுக்கப்புறம் தயிர் எடுத்து வச்சுருக்கேன் இல்லைங்களா, அதிலிருந்து ஒரு 2 ஸ்பூன் அளவு நான் தயிரை இந்த மட்டனில் சேர்த்துக்கிறேன். ஏன் தயிர் சேர்த்துக்கிறேன்னா நல்லா சாஃப்டாக இந்த மட்டன் நல்லா வேகும் ஃப்ரெண்ட்ஸ். அதனால தான் நான் தயிர் சேர்த்து நான் வேக வைக்க போகிறேன். பாருங்கள், தயிர் சேர்த்ததுக்கப்புறமா ஒரு 1/4 ஸ்பூனு மஞ்சள் பொடியும் அதில் போட்டுட்டு நான் மூடிட்டு நல்லா கலரி மூடிட்டு நான் மட்டனை வேக வைக்க போகிறேன். ஒரு 3 விசில் விட்டு தான் நான் வேக வைக்க போகிறேன். உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் 4 விசில்லேருந்து 3 விசில் அந்த மாதிரி நீங்கள் விட்டு எடுத்துக்கலாம். பாருங்கள், நான் இப்போது 2 கொஞ்சோண்டு புதினா இலையும் அதில் போட்டுட்டு நான் மூடி எடுத்து நல்லா குக்கரை நல்லா மூடிட்டு நல்லா ஒரு 3 விசில் விட்டு அடுப்பில் வச்சு நான் இதை வேக வச்சு எடுத்துக்க போகிறேன். அடுப்பு பற்ற வச்சுட்டு அந்த எடுத்து வச்சுருக்கிற கறியை இதில் நல்லா வேக வச்சுக்கலாம். பாருங்கள், வச்சாச்சு. ஒரு 3 விசில் வர வரைக்கும் நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம் சாஃப்டாக. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வாங்க பிரியாணி செய்கிற ஸ்டார்ட் பண்ணலாம். நான் பிரியாணி செய்ய தபரா வச்சுட்டு பாருங்கள், இந்த பாத்திரத்தில் ரீஃபண்ட் ஆயில் நான் சேர்த்துக்கிறேன். நான் சன்லேண்ட் ரீஃபண்ட் ஆயில் தான் சேர்த்துருக்கேன். நீங்கள் என்ன எண்ணெய் யூஸ் பண்ணுறீங்களோ அதை அப்படியே சேர்த்துக்குங்க. அதுக்கப்புறமா தேவையான பட்டை, லவங்கம், ஏலக்காய், பிரிஞ்சி இலை, அன்னாச்சி அதுக்கப்புறமா இது எல்லாத்தையும் ஸ்டார் அனைஸ் எல்லாத்தையும் சேர்த்துட்டு 2 பச்சை மிளகாவையும் அதிலையே சேர்த்து லைட்டாக வதக்கி விட்டுட்டு பாருங்கள், பச்சை மிளகா வெடிக்க வாய்ப்பு இருக்குது. அதனால் கொஞ்சம் பார்த்து கவனமாக இருங்க. அதுக்கப்புறமா நறுக்கி வச்சுருக்கிற ஒரு கப்பு வெங்காயத்தையும் நான் அதுலேயே சேர்த்து நல்லா பொன்னிறமாக டார்க் ப்ரௌனாக வதக்கி எடுத்துக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஏன் டார்க் ப்ரௌனாக வதக்கணும்னு கேட்டிங்கன்னா, டார்க் ப்ரௌனாக வதக்குனா தான் நம்ம பிரியாணிக்கு டேஸ்ட்டு ப்ளஸ் கலரு. ஏன்னா நம்ம ஃபுட் கலர் எதுவுமே யூஸ் பண்ண போகிறதில்ல, ரெட் சில்லி பவுடர் மட்டும்தான் யூஸ் பண்ணுறோம். அதில் வர கலர் தான் பிரியாணிக்கு. ஸோ இந்த வெங்காயத்திலிருந்து ஒரு விதமான கலரும் நம்மளுக்கு கிடைக்கும். அதனால் நான் டார்க் ப்ரௌனாக பாருங்கள் எப்படி வதக்கியிருக்கிறேன்.
இந்த ஸ்டேஜில் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இந்த அளவுக்கு நல்ல டார்க் ப்ரௌனாக வதக்குனதுக்கப்புறம் அடுப்பை சிம்மில் வச்சுட்டு நான் எடுத்து வச்சுருக்கிற புதினாவை அதில் சேர்த்துட்டு ஒரு 5 செகண்டு நல்லா வதக்கிக்கிறேன். ஒரு 5 செகண்ட் வதக்குனா போதும், அந்த ஃப்ளேவர் இறங்கிடும் எண்ணெயில். அதுக்கப்புறமா கொத்தமல்லி எடுத்து வச்சுருந்திங்களா, அதுவும் அதுலேயே எண்ணெயிலேயே போட்டு நல்லா ஒரு 5 செகண்டு நல்லா வதக்கிக்கிறேன். நல்லா வதங்கினதுக்கப்புறம் இஞ்சி பூண்டை சேர்க்க போகிறேன். ஒரு 4 ஸ்பூன் வந்து நான் இஞ்சி பூண்டு சேர்க்குறேன். உங்களுக்கு உங்களோட குவான்டிட்டி, அரிசி குவான்டிட்டி, மட்டன் குவான்டிட்டி எவ்வளவோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் இஞ்சி பூண்டு சேர்த்து கூட குறைய நீங்கள் சேர்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நான் 4 ஸ்பூனு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை நான் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா இஞ்சியும் பூண்டும் நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். பாருங்கள், ரொம்ப சூப்பராக மணமாக இருக்குது. ஸோ வதக்குனதுக்கப்புறமா ரெட் சில்லி பவுடர் எடுத்து வச்சுருந்தீங்களா, நான் 2 ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன். நீங்கள் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சேர்த்துக்கலாம். இது கலருக்கும் சரி, ஏன் எண்ணெயில் சேர்க்குறேன்னா பிரியாணிக்கு நல்ல கலர் கொடுக்கும். நான் ஃபுட் கலர் எதுவுமே யூஸ் பண்ணல, அதனால தான். அதுக்கப்புறம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் தக்காளியும் எடுத்து வச்சுருக்கிறேன் இல்லைங்களா, அந்த தக்காளியும் இதுலேயே சேர்த்துட்டு தயிரும் இதுலேயே தான் தக்காளிலேயே சேர்க்குறேன். பாருங்கள், மீதி இருக்கிற தயிரையும் நான் இதுலேயே சேர்த்துட்டு நல்லா வதக்கி எடுத்துக்க போகிறேன். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நல்ல கொலைய வரணும் தக்காளி வெங்காயம். ஸோ இந்த ஸ்டேஜில் தக்காளி வேகத்துக்கு நீங்கள் உப்பு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிட்டு நீங்கள் நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. ஸோ கொஞ்சம் மீடியமாக வச்சுக்கோங்க அடுப்பை. நல்லா இந்த மாதிரி கரண்டியை நல்லா சுற்றி வதக்குனிங்கன்னா சீக்கிரமாக வந்து தக்காளி வதங்கிடும். எப்படி தொக்கு மாதிரி வந்துடுச்சு பார்த்திங்களா. ஸோ இந்த மாதிரி நம்மளுக்கு வெங்காயம் தக்காளிலாம் நல்லா தொக்காக வந்து வரணும். அடி பிடிக்காமையும் இந்த மாதிரி கலர் எடுத்துக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எண்ணெய் நல்லா திரிஞ்சு வந்து நல்லா தொக்காக வந்து எப்படி இருக்குது பார்த்திங்களா. ஸோ நல்லா வெந்துடுச்சு, வெங்காயம் தக்காளி எல்லாம் சூப்பராக வெந்துடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். நல்லா இது மாதிரி 1-2 தக்காளி வேகாமல் இருந்தாலும் அது இந்த மாதிரி கரண்டியாலேயே குத்தி மசிச்சு விட்டுக்கோங்க. இதுக்கப்புறம் நான் கறி வந்து ஸ்டீம் போனதுக்கப்புறம் குக்கர்லேருந்து நான் எடுத்து ஓப்பன் பண்ணுறேன். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நல்லா சாஃப்டாக சூப்பராக வந்து நம்மளுக்கு மட்டன் வெந்து ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள், எந்த அளவுக்கு நம்ம அந்த எலும்புலேருந்து கறி தனியாக பிரிஞ்சு வர அளவுக்கு மட்டன் வெந்துடுச்சு. ஸோ இப்போ வந்து அந்த மட்டனில் இருக்கிற தண்ணியை நான் அரிசி அளந்த கப்புலேயே வந்து அந்த கிண்ணத்துலேயே வந்து நான் தண்ணியை தனியாக எடுத்துக்கிறேன். எனக்கு வந்து கரெக்டாக 1 கப்பு, நான் எவ்வளோ அரிசி எடுத்தேனோ அதில் அந்த கிண்ணத்தில் 1 கப்பு வந்துடுச்சு. இப்போ இந்த வெறும் மட்டனை வந்து நம்ம எடுத்து வச்சுருக்கிற அந்த பாத்திரத்துலேயே சேர்த்துக்கலாம். பாத்திரத்துலேயே சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். அந்த மசாலாவும் அந்த கறியும் மட்டனும் நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி மட்டனை நல்லா கலரி எடுத்துப்போம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி நல்லா கலரி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் நான் என்ன பண்ண போகிறேன்னு பார்த்திங்கன்னா, நல்லா கலரி எடுத்தாச்சு. இப்போ வந்து நான் எடுத்து வச்ச கறி வேக வச்சு எடுத்து வச்சுருக்கிற அந்த தண்ணியை 1 கப்பு நான் ஆட் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் ஒரு அரை கப்பு நான் தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். ஏன்னா நான் 1 கப் அளவு தான் பாஸ்மதி ரைஸ் எடுத்தேன், அதனால் 1.5 கப்பு நான் தண்ணி ஊற்றிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், இந்த அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டு நல்லா கலரி விட்டுட்டு நல்லா ஒரு கொதி வர வரைக்கும் விடுவோம். இந்த ஸ்டேஜில் நீங்கள் உப்பு செக் பண்ணிக்கோங்க. உப்பு செக் பண்ணதுக்கப்புறமா கழுவி ட்ரை பண்ணி வச்சுருக்கிற இந்த கோஹினூர் பாஸ்மதி ரைஸை நான் இதில் ஆட் பண்ணி நல்லா கலரி விட்டுக்கிறேன். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப சூப்பராக இருக்கும். இது மாதிரி நீங்கள் செஞ்சீங்கன்னா ஒரு ஹோட்டலில் நீங்கள் போய் சாப்பிட்டா எந்த அளவுக்கு நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்களோ டேஸ்ட்டு, அந்த மாதிரி டேஸ்ட் உங்களுக்கு கொடுக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள். இது நல்லா கலரி விட்டாச்சு. இப்போ நம்ம மூடி போட்டுட்டு ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிக்க விடுவோம். பாருங்கள், நல்லா கொதிச்சிச்சு. இப்போது அரிசியும் தண்ணியும் ஒரே லெவலாக இருக்குது பார்த்திங்களா. அரிசிக்கு மேலேயும் தண்ணி இல்லை, அரிசிக்கு கீழேயும் தண்ணி இல்லை. ஸோ ரெண்டுமே வந்து லெவலாக இருக்குது. இந்த பதம் வந்து ரொம்ப முக்கியம் ஃப்ரெண்ட்ஸ் தம் போடுறதுக்கு. பாருங்கள், நல்லா இதுக்கப்புறமா நம்ம என்ன பண்ண போகிறோம்னு பார்த்திங்கன்னா, கறி எடுத்து எந்த அளவுக்கு வெந்திருக்குன்னு நம்ம செக் பண்ணிக்கலாம். ரொம்ப சாஃப்டாக 80% வெந்துருச்சு ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா நம்ம குக்கரில் ஆல்ரெடி நம்ம வந்து 3 விசில் வரைக்கும் நல்லா வேக வச்சு எடுத்திருக்கோம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ மூடி போட்டு நம்ம தம் போட போகிறோம். மூடி போட்டதுக்கப்புறம் நான் ஒரு தோசை கல் எடுத்து அதில் வச்சுக்கிறேன்.
அதுக்கப்புறமா ஒரு இடிக்கல் இருக்குது பார்த்திங்களா, அதையும் எடுத்து வச்சுக்கிறேன். நல்ல வெயிட்டுக்கு நல்லா அந்த ஆவி வந்து ஸ்ட்ரீம் வந்து வெளியே வராத அளவுக்கு நான் தம் போட்டிருக்கேன். நீங்கள் வந்து தண்ணி பாத்திரம் அந்த மூடி மேலே ஒரு தண்ணி பாத்திரம் கூட நீங்கள் வச்சுக்கலாம். ஸோ அந்த மாதிரி நான் இப்படி தான் தம் போடுவேன். பாருங்கள், தம் ஒரு 15 மினிட்ஸ் ஆயிடுச்சு. 15 நிமிஷம் கழித்து நான் ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நான் எதுவுமே வந்து கையே வைக்கல. இப்போ தான் ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் தான் பாருங்கள் நான் எடுக்கிறேன். எவ்வளோ சாஃப்டாக உதிரியாக பாருங்கள், ஒன்றோடு ஒன்று சாதம் ஒட்டாமல் எவ்வளோ சாஃப்டாக வெந்திருக்கு பார்த்திங்களா. செம்ம சூப்பராக இருக்குங்க. அப்பா, வீடே மணக்கிற மாதிரி ஒரு வாசனை மணமாக இருக்குது. ஸோ மட்டன் பிரியாணின்னா இப்படி தாங்க இருக்கணும். பாருங்கள், நீங்கள் ஹோட்டலில் சாப்பிட்ற ஸ்டைல் அப்படியே வீட்டில் செஞ்சு சாப்பிட்லாம். நான் சொல்கிற மாதிரி நீங்கள் செஞ்சிங்கன்னா பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எவ்வளோ சாஃப்டாக மட்டன் கறியெல்லாம் பாருங்கள் அவ்வளோ சூப்பராக வெந்திருக்கு. சாப்பாடெலாம் பாருங்கள் எவ்வளோ நீளமாக இருக்குது பார்த்திங்களா. சூப்பராக இருக்குது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக நீங்கள் ஒரு வாட்டியாவது இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு நீங்கள் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். பாருங்கள், இப்போ இந்த சாப்பாடு நான் உங்களுக்கு கையால் எடுத்து காமிக்கிறேன். எவ்வளோ நீளமாக எவ்வளோ சூப்பராக இருக்குது பார்த்திங்களா. அவ்வளோ சாஃப்டாக வெந்திருக்குங்க. ரொம்ப சூப்பராக வெந்திருக்கு பாருங்கள். ரொம்ப சூப்பராக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இது மாதிரி கண்டிப்பாக நீங்கள் ஒரு வாட்டியாவது நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் நீங்கள் மட்டன் பிரியாணினா இப்படி தான் செய்வீங்க. அந்தளவுக்கு இது ஹோட்டல் ஸ்டைலு செம்ம டேஸ்ட் இருக்கும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், மட்டன் பிரியாணி சுட சுட மணமாக ஹோட்டல் ஸ்டைல்லேருந்து நம்மளுக்கு மட்டன் பிரியாணி கிடச்சிது. பாருங்கள், நான் பிளேட்டில் எடுத்து காமிக்கிறேன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோலாம் உங்களுக்கு தவறாமல் வரும். சரிங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம். பாய்.